முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சது திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. சர்வாதிகாரமாக நடந்துக்கிற எடப்பாடி பழனிசாமியால் இனி எந்த காலத்திலையுமே வெற்றி பெற முடியாதுன்னு, அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லைன்னு ஓபிஎஸ் காட்டமாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. மறுபக்கம் கம்யூனிஸ்ட், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. நாளை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. தேர்தல் நகர்வுகளை அலச இணைகிறாரு சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தேர்தல் நெருங்கி வந்துவிட்டது. கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருபுறம், இதற்கு மத்தியில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளும் தமிழக அரசியல் களத்தில் சூடுபிடித்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் இப்போது நீங்கள் பார்ப்பது. ஓபிஎஸ் இப்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். ஓபிஎஸ் திமுகவில் சேர்றாரா இல்லை கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. காலையில் அவர் அறிவாலயத்துக்கு வருகின்ற வரை அந்த கேள்வி தொடர்ந்தது. ஏன்னா ரெண்டு தரப்புலையுமே அந்த விவகாரத்தில் அமைதி காத்தார்கள் அல்லது தகவல்களை சொல்லலை. ஓபிஎஸ் வர்றாரு, சிஎம் பார்க்குறாரு, அவ்வளோதான் சொல்லப்பட்ட செய்தி. ஒருவேளை ஓபிஎஸ் ஒரு கூட்டணி மாதிரி வச்சுட்டு ஒரு 3 சீட் அந்த மாதிரி கேட்க போறாரோ அப்படின்னு எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அட்லாஸ் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து விட்டார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு சேருவது அப்படின்றது இதுதான் முதல் முறை. அதுவும் அதிமுகவில் உச்ச பதவிகளை வகித்த ஒருவர். அவங்க கொள்கை எதிரியாக, இன்னும் சொல்லணும்னா அரசியல் எதிரி, ஒரே கொள்கையாக இருந்தாலும் அரசியல் எதிரியாக எதிரெதிர் துருவங்களாக திமுக அதிமுக இருப்பாங்க. அப்படி ஒரு நிலையிலிருந்து ஓபிஎஸ் வந்திருக்கார். ஓபிஎஸ் வந்தார், முதலமைச்சரை சந்தித்தார். முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு கட்சியினுடைய துண்டை போர்த்தினார். அதுக்கப்புறமா உறுப்பினர் படிவத்தை ஓபிஎஸ் பூர்த்தி செய்தார். ஓபிஎஸோடு சேர்ந்து திரு ஓபி ரவீந்திரநாத் மற்றும் ஐயப்பன் இவங்கெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். ஓபிஎஸோடு இன்னும் சில ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் கட்சியில் சேர்ந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அப்புறமா ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்திச்சாரு. கடந்த காலத்தை பற்றி கவலை இல்லை, அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே இல்லை அப்படின்னாரு ஓபிஎஸ். ஓபிஎஸ் என்ன பேசினார் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெற முடியாத சூழலை இபிஎஸ் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா சட்டமன்றத்திற்கு போறாரு. சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார். அதாவது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது கூட ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது. ஏன்னா இந்த சட்டமன்றத்திற்கான ஆயுட்காலம் அப்படின்றது மே மாதம் வரை இருக்கிறது. இன்னொரு 2 மாதங்கள் அவங்க எம்எல்ஏவா இருக்கலாம். ஆனால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்பாக அவர் இன்னொரு கட்சியில் சேர்றாரு. அதுவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சட்டப்பேரவை வளாகத்துக்கு வெளியில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஓபிஎஸ். அந்த காட்சிகள். இந்த முடிவை தொகுதி மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்க? தேனி மாவட்ட மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டமும் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரு வெற்றி அடைய போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. சரி, அவர்கள் திமுகவுடைய பி டீமா தான் இவ்வளவு நாள் செயல்பட்டு இருந்தாருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ நீங்க இந்த டிஎம்கேல ஜாயின் அவருடைய வாழ்த்துக்கு நன்றி. இன்றைக்கு தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி அவர்கள் முடிவின்படி போட்டியிடுவதற்கு அனுமதி தந்தால் போட்டியிடுவார். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைகின்ற வரைக்கும் என் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமான விசுவாசமிக்க தொண்டனாகத்தான் இருந்தேன். அம்மா அவர்கள் மறைகின்ற வரை நான் விசுவாசமாக இருந்தேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. இதுக்கப்புறமா அதிமுகவும் அதிமுக ஐடி விங்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும்
ஓபிஎஸ்ஐ நோக்கி கேள்வி கணைகளையும் வார்த்தை மோதல்களையும் தொடுத்து வர்றாங்க. அம்மாவின் ஆன்மா மன்னிக்குமா அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் மாறி மாறி கருத்து மோதல்கள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா பதவியை ராஜினாமா பண்றாரு. ஓபிஎஸ்ஐ ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது அதிமுக. ஆனால் அதை சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சில விஷயங்களை சொல்றாங்க. சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஓபிஎஸ் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவாக கருதப்பட்டிருப்பார். ஆனால் அவர் முதல் ரோல் அவர் இருந்தார் அப்படின்ற அடிப்படையில் அவர் அதிமுகவில் ஒரு பகுதியாக அவர் அங்கீகரிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரியான தோற்றம் வருகிறது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் அங்கே இருக்க டாக்குமெண்ட் படி அவர் அதிமுக எம்எல்ஏவா டாக்குமெண்ட் இருக்கப்போ அவர் திமுக உறுப்பினர் ஆகிறார். ஸோ கட்சி தாவல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவரை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய சட்டமன்ற துணை கொறடா ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கார். இதையும் சமூக வலைத்தளங்களில் ஷேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் ஓபிஎஸ்க்கு எத்தனை இடம், ஓபிஎஸ் மற்றும் அவரோடு இருக்கக்கூடிய இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத் இவங்களுக்கெல்லாம் சீட் இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது. அதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஓபிஎஸ்க்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை. இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா 3 கட்சிகள் வந்திருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படின்னு 3 கட்சிகள் வந்திருந்தாங்க. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 6 இடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்கு நேற்றே வந்து தொகுதி பங்கீட்டுக்கு வருவதற்கான அழைப்பு இருந்தாலும் கூட திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு இதனை கருதி அடுத்த தினமான என்று வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்கள் வந்து நாங்கள் கூடுதல் இடங்களை கேட்டிருக்கோன்றாங்க. 10 இடங்களுக்கு வரைக்கும் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 இடங்கள் வர எங்களுக்கு இந்தெல்லாம் தொகுதிகளாக ஒதுக்கினா நல்லா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அதில் கூடுதல் இடங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் திரு வீரபாண்டியன் அவர்கள் சொல்றாரு. ஸோ எவ்வளோ கூடுதல் எவ்வளோ குறைச்சி அப்படின்னு சொல்லப்படவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வராங்க. அவங்களும் வந்து நாங்கள் கூடுதல் இடம் கேட்டிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ நம்பருக்கான சீட் கொடுத்தாங்க, எவ்வளோ டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரில. இங்கே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை குறைக்க சொல்லியிருக்கக்கூடிய திமுக தேசிய கட்சிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் அப்படின்னா அங்கே வந்து காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ 6 வரை கிடைக்கும். காங்கிரஸுக்கு அவங்க பழைய நம்பரான 25 வரை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களும் கூட சொல்லப்படுகிறது. அப்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 3 இடங்கள் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய சீட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் வருது. இதில் என்ன அப்படின்னா எப்படி குறைத்தாலும் நம்பர் 1 தான். ஏன்னா அவங்க நின்றது வந்து உதயசூரியன் சின்னத்தில். அதனால நம்பர் அடிப்படையில் குறையாது, யார் கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் குறையும் அப்படின்ற விஷயங்களை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் கூட்டணியோட டெவலப்மெண்ட். நாளைய தினத்தில் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தைக்கு வருகிறது அப்படின்றாங்க. ஸோ காங்கிரஸ் இன்றே வருவதாக சொல்லப்பட்டது, அது மாற்றி அமைக்கப்பட்டு நாளைக்கு அப்படின்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவமானதாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.